காலையில ஃபர்ஸ்ட் டியூட்டிக்கு போனப்போ அங்க போன் லாக்கர்ல வச்சுட்டேன் தாத்தா. அதனாலதான் நான் எடுக்கல. அப்படியே கிளாஸுக்கு போயிட்டதுனால நாங்க அதை அப்படியே விட்டுட்டோம் தாத்தா. மத்தபடி ஆன்டி மெசேஜ் பண்ணி நாங்க அதை பார்க்காம ஆன்டி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு நாங்க வராமலே இல்ல தாத்தா. நான் கிளாஸ் முடிச்சு அங்கேயே பேசிட்டு வந்தோம் தாத்தா. இப்போ காஃபி குடிக்கலாம் எழுந்து வரும்போது தான் தாத்தா போனை பார்த்தோம். அதை பார்த்துட்டு உடனே தான் தாத்தா வந்துடும். நிஜமா ஆன்டிக்கு உடம்பு சரியில்லாம அதை தெரிஞ்சுட்டு நாங்க வராம இல்ல தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, சாரி தாத்தா. இதுக்கப்புறம் டியூட்டியும் இல்ல, காலேஜும் இல்ல தாத்தா. எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நாளைக்கும் எங்களுக்கு லீவ் தான் தாத்தா. அதனால நாளைக்கும் எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. ஏன் மாடு அது ஏன் மாடு சொன்ன விருப்பெற்ற நீ உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அதை எதுக்கு இப்ப சொன்ன லீவ் நான் என்ன பண்ணுவேன்? இனிமேதான் என்ன சோதிக்கிறாங்க, நீ ஏடியில சோதிக்கிற எனக்கு புரியல. பாத்தியாடா நாளைக்கு லீவு அதை சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிடுற பத்தியா? எனக்கு ஒண்ணு புரியல. உனக்கு வேலையும் முடிஞ்சிருச்சு, வேலையும் அதுக்கப்புறம் கிடையாது. அப்ப எதுக்கு நீங்க போக நினைக்கிறேன்? எனக்கு புரியல. நீ வீட்டை விட்டு எங்கடா ஓடி போற? எனக்கு புரியல. இது உன் வீடுடா, வீட்டுல தானடா இருக்கணும். எதுக்கு ஹாஸ்பிட்டலே வெளியில இருக்கு? எனக்கு புரியல. அது அப்படிலாம் இல்ல மாமா. கொஞ்சம் அது எனக்கு புரியல. உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த வீட்டுல உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நீ வீட்டுக்கே வரமாட்டேன்? புரியல. உன்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா, நிஜமாவே தெரியல. நீ சின்ன பிள்ளை இல்ல, உனக்கு புரியுதா? உனக்கு இருக்கும் நான் கண்டிச்சதும் இல்ல, அடிச்சதும் இல்ல. ஆனா நீ என் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏதோ நடந்திருக்கு உனக்கு, அதானே? அதனாலதான்